ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ இன்றைக்கி வீடியோவில் சுஜனோட செகண்ட் பர்த்டே பார்க்க போகிறோம். ஸோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் பர்த்டே வீடியோ வ்ளாக் வந்து போஸ்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு. அதுக்குள்ளே ஒரு வருஷம் ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி வந்து காலையில் ரெடி ஆனதுலேருந்து கோயிலுக்கு போனது, தென் ஆஃப்டர்நூன் கேக் கட்டிங் வரைக்கும் இருக்க எல்லாமே கவர் பண்ணியிருக்கேன். ஸோ அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். குட் மார்னிங். குட் மார்னிங் சொல்லுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் பேரூர் கோயில் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். அதனால் வந்து சுஜனுக்கு முன்னாடி நாள்லேருந்து யானை பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு ஹைப் கொடுத்து வச்சுருந்தோம். பட் அன்றைக்கி காலையில் எந்திரிக்கிறதுக்கே லேட் ஆகிடுச்சு. ஸோ வந்து பக்கத்தில் இருக்க ஒரு முருகர் கோயிலுக்கு தான் போயிருந்தோம். இவ்வளோ 8 மணிக்கு வந்துச்சு அப்படி யானை குளிக்கும். காலையிலே போகணும்ல. இதுதான் சுஜனோட மார்னிங் அவுட்ஃபிட். இது வந்து லைஃப் ஸ்டைல் எடுத்திருந்தோம். ஹாப்பி பர்த்டே சொன்னால் என்ன தாங்க சொல்லணும்? கேக் கேக் தேங்க்ஸா? எத்தனை கேக் கொடுப்ப எல்லாருக்கும்? 2. உனக்கு? உனக்கு 2வா? அம்மாவுக்கு? ஓகே. என்ன பண்ணுறோம்? மறைக்க வச்சிருக்கானா? கோயில் போகலாமா? என்ன வேணும் பர்த்டேக்கு? மறந்துட்டான். ஆள் என்ன வைக்கணும்? கேக். தாத்தா எந்த ஊருமா போனாங்க? அன்றைக்கி பக்கத்தில் இருக்கிற முருகர் கோயிலுக்கு தான் போயிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தோம். ஸோ இது வந்து லாஸ்ட் வீக் சண்டே எடுத்த விலாக், அதாவது ஜூலை 28 எடுத்தது. நாங்கள் கோயிலுக்கு போகிறதே வருஷத்தில் ஒரு 4-5 டைம்ஸாக தான் இருக்கும். பர்த்டே, வெட்டிங் டே, இந்த மாதிரி அக்கேஷன்ஸ்க்கு மட்டும்தான் போகிறது. நீங்கள் சுஜனுக்கு யானை காட்டுறன்னு கூப்பிட்டு போனோம். பட் அங்கே போய் யானை கேட்பான்னு நினச்சோம். அங்கே இருக்க விநாயகர் சாமியை பார்த்து அவனே யானை யானைன்னு சொல்லிட்டான். ஸோ அதை அப்படியே மறந்துட்டான். யானை பார்த்தீங்களா? எல்லாத்துக்கும் தனித்தனியாக தான் சொல்லுவேன். ஆடு இருக்கு, ஆடு இருக்கான். ஆட்டுக்கும் பாய் சொல்லிட்டு வந்துரு. மாடு தான். சண்டேங்கிறதுனால ஆஃப்டர்நூன் தான் கேக் கட்டிங் பிளான் பண்ணியிருந்தோம். சரி எல்லோரும் ஃப்ரீயாக இருப்பாங்க அப்படின்னு சிம்பிளாக வீட்லேயே ஒரு அமேசானில் ஒரு பர்த்டே கேக் வாங்கி அதை வச்சு டெக்கரேட் பண்ணியிருந்தோம். அது இருந்தாலும் எல்லோரும் கொஞ்சம் டைம் பாஸ் ஆச்சு. நம்ம பிக்சரில் பார்க்கும்போது என்னமோ வேறு மாதிரி இருக்குது. பட் அவுட்புட் வந்து நமக்கு என்ன வருதோ அதை எடுத்து ஒட்டி மேனேஜ் பண்ணி வச்சிட வேண்டியதுதான். இங்கே வச்சிருக்கேன் கேண்டில் வச்சாங்க.
கேக் கட் பண்ணி முடிக்கவே ஒரு 2:30 ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட் எல்லோரும் பசிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதுக்கப்புறம் vlog எடுக்கிறதே மறந்துட்டேன். அதுக்கப்புறம் எல்லோரும் சாப்பிட போயாச்சு. நான்வெஜ் மெனு தான், யூஸ்வலியாக பிரியாணி, கிரேவி எல்லாமே. ஸோ எல்லோரும் சாப்பிட்டுட்டு ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 50 மெம்பர்ஸ் கிட்ட வந்தாங்க. பட் எனக்கு யாரையுமே கவர் பண்ணவே முடியல. கொஞ்சம் பேர் தான் வீடியோவை கவர் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட இந்த பர்த்டே vlog கம்ப்ளீட் ஆகுது. இதுக்கு மேலே நான் லஞ்ச் மெனு அதெல்லாம் எடுக்கலை, மறந்துட்டேன். ஸோ ஸ்டே டியூன் ஃபார் மோர் vlogs. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.